குயிலரங்கத்தில் இன்று நாம் பார்க்கப் போவது தன் காதல் மனைவிக்காக ஒரு பேரரசன் உருவாக்கிய ஸ்ரீநகரின் கிரீடம் என்று அழைக்கப்படும் முகலாய தோட்டக்கலையின் உச்சம் தொட்ட ஷாலிமார் பாக் மற்றும் டால் ஏரியின் கரையில் ஜபர்வன் மலைகளை பின்னணியாக கொண்டு ஒரு கோட்டையை போன்ற பிரம்மாண்டமாக அமைந்துள்ள நிஷாத் பாக் தோட்டங்களை சுற்றி பார்க்க ஆரம்பிக்கலாமா? முதலில் ஸ்ரீநகரின் டால் ஏரியின் அருகில் அமைந்துள்ள ஷாலிமார் பாக் சென்று பார்க்கப் போகிறோம். இது காஷ்மீரின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் பிரபலமான முகலாய தோட்டமாகும். இந்த வழியாக உள்ளே செல்ல வேண்டும். கார்டன் பனி காலத்தில் எப்படி இருக்குமோ என்று யோசித்து கொண்டே உள்ளே வந்த நம்ம இந்த கார்டன் முழுவதுமாக ஏமாற்றவில்லை. உள்ளே நடந்து செல்லும் போது நீளமான நடைபாதைகள், இருபுறமும் மரங்கள் மற்றும் மத்திய பகுதியில் அமைந்த நீர்வழி அமைப்புகள் தென்படுகின்றன. இதை 1619ஆம் ஆண்டில் பேரரசர் ஜஹாங்கீர் தனது ராணி நூர்ஜஹானுக்காக ஏற்கனவே இருந்த பழங்கால தோட்டத்தை ஒரு அரச தோட்டமாக விரிவுபடுத்தி இந்த இடத்தை அமைத்துள்ளார். இந்த தோட்டம் மொத்தம் 3 அடுக்குகளாக கட்டப்பட்டுள்ளது. நாங்கள் இங்கு குளிர்காலத்தில் வந்துள்ளோம். மலர்கள் மலராத காலம், நீரூற்றுகள் இயங்கவில்லை. ஆனால் இவ்வாறான நிலையிலும் இந்த தோட்டங்களின் அமைப்பும் பரப்பளவும் கவனத்தை ஈர்க்கின்றன. இப்பொழுது நாம் நின்று கொண்டிருப்பது முதல் அடுக்கு தளம். இது ஒரு பொது தோட்டம், அதாவது பொதுமக்கள் சந்திப்பு மண்டபமாக இருந்ததா சொல்றாங்க. இப்பொழுது நாம் இதை கடந்து மேலும் சென்றால் இந்த தோட்டத்தின் 2வது நிலையை அடையலாம். இந்த தோட்டம் முகலாயர்கள் காலத்திற்கு பிறகு பல ஆட்சியாளர்களால் பல ஆண்டுகளாக விரிவுபடுத்தப்பட்டு மேம்படுத்தப்பட்டது. இந்த 2வது அடுக்கு தோட்டம் சற்று அகலமாக உள்ளது. இந்த இடம் ஒரு காலத்தில் அரசவையின் முக்கிய விருந்தினர்கள் மற்றும் பிரபுக்கள் மட்டும் அணுகக்கூடிய தனிப்பட்ட சந்திப்பு மண்டபமாக இருந்ததாக நம்பப்படுகிறது. இந்த தோட்டத்தோட 3வது நிலையின் அருகில் வந்துவிட்டோம். நுழைவாயிலுக்கு அருகிலேயே 2 சிறிய மண்டபங்கள் உள்ளன. இங்குள்ள சினார் மரங்களில் டிஜிட்டல் ட்ரீ ஆதார் என்று QR கோடுடன் ஒரு அட்டை வைக்கப்பட்டுள்ளது. மரத்திற்கு எதற்கு ஆதார் என்று விசாரித்த போதுதான் இதன் பின்னணி புரிந்தது. இது காஷ்மீரின் சின்னமான சினார் மரங்களை பாதுகாக்கவும் கண்காணிக்கவும் நிர்வகிக்கவும் ஜம்மு காஷ்மீர் வனத்துறையின் ஒரு முயற்சியாகும். இங்கு இந்த நீரூற்று தடாகத்தால் சூழப்பட்டுள்ள இந்த கருங்கல்லாலான கருப்பு மண்டபம் ஒன்று இருக்கிறது. இந்த மண்டபம் ஷாஜஹானால் கட்டப்பட்டது. இது இன்று சேதமடைந்து காணப்படுகிறது. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த இடத்தில் நிறைய நீரூற்றுகள் இருக்கின்றன. இங்கு மொத்தம் 410 நீரூற்றுகள் இருக்கிறது. அனைத்திலும் தண்ணீர் வந்தால் பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கும் என்ற எண்ணம் பிரமிக்க வைக்கிறது. முகலாயர் காலத்தில் பேரரசர் ஜஹாங்கீரும் அவரது மனைவி நூர் ஜஹானும் காஷ்மீரால் மிகவும் ஈர்க்கப்பட்டு கோடை காலத்தில் அவர்கள் தங்கள் முழு அரசவையினருடன் டெல்லியிலிருந்து ஸ்ரீநகருக்கு வந்ததாகவும் ஷாலிமார் பாக் அவர்களின் ஏகாதிபத்திய கோடைக்கால வசிப்பிடமாகவும் அரசவையாகவும் இருந்ததாக சொல்றாங்க. இந்த இடம் மிகவும் அழகான ஒரு தோட்டமாக இருக்கிறது. இங்கு மலர்கள் பூக்கும் காலங்களில் இந்த இடம் இன்னும் கூட அழகாக இருக்கும் என்று தெரிகிறது. நாம் அடுத்து போக போகிறது நிஷாத் பாக். அது ஒரு மாடி தோட்டம். இந்த 2மே டால் ஏரியின் கரையிலே தான் அமைந்துள்ளது. ஷாலிமார் பாகில் இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் நிஷாத் பாகிற்கு வந்தாச்சு. இங்கு தெரியும் இந்த படியில் ஏறிதான் உள்ளே செல்ல வேண்டும். உள்ளே வந்து இந்த தோட்டத்தை பார்த்ததும் இது வெறும் தோட்டம்தானா இல்லையென்றால் கோட்டையா என்று தோன்றும் அளவிற்கு பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இங்கு மொத்தம் 12 மாடிகள் உள்ளது. கீழே டால் ஏரி கரையிலிருந்து தொடங்கி மேலே மேலே செல்ல செல்ல ஏதோ ஒரு கோட்டை போலவே இருக்கிறது. இது காஷ்மீரில் இருக்கும் 2வது பெரிய முகலாய தோட்டமாகும். நிஷாத் பாக் என்பது உருது மொழி சொல். இதன் பொருள் மகிழ்ச்சியின் தோட்டம். இந்த இடம் 1633ஆம் ஆண்டில்
நூர்ஜஹானின் மூத்த சகோதரரான ஆசிஃப் கானால் வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டது. முதல் மாடியை விட 2வது மாடி மிகவும் அழகாக இருக்கிறது. இந்த 2வது மாடி தோட்டத்தில் 5 நீரூற்றுகள் உள்ளன. அவற்றுக்கு 3வது மாடி தோட்டத்தில் இருந்து நீர் வரும்படி அமைப்பு உள்ளது. இத்தகைய ஒரு மனதை கவரும் தோட்டத்தை கண்ட பேரரசர் ஷாஜஹானுக்கு ஏற்பட்ட பொறாமை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கதை கூறப்படுகிறது. ஷாஜஹான் இந்த தோட்டம் தனக்கு பரிசாக வரும் என்று நினைத்தார். ஆனால் ஆசிஃப் கான் அப்படி செய்யாததால் கோபமடைந்த ஷாஜஹான் தோட்டத்திற்கான நீர் விநியோகத்தை நிறுத்திவிட்டார். பின்னர் சமாதானம் அடைந்து நீர் விநியோகம் செய்வதற்கான முழு உரிமைகளையும் வழங்கினார் என கூறப்படுகிறது. இப்போது நீரூற்றுகள் இயங்காத நிலையிலும் மலர்கள் இல்லாவிட்டாலும் கூட இந்த இடத்தின் அமைப்பு கவனத்தை ஈர்க்கிறது. முழு அழகிலிருந்த காலத்தில் இதை பார்த்த ஷாஜஹான் இந்த இடத்தை விரும்பியிருக்கலாம் என்பதில் ஆச்சரியம் இல்லை. இப்பொழுது நாம் மேலே ஏறி வந்துவிட்டோம். இத்துடன் இந்த கார்டன் முடிவடைகிறது என்று நினைத்து கொண்டே சுற்றி பார்க்கும் போதுதான் இங்கிருந்து மேலே செல்லும் ஒரு வழி தெரிகிறது. இந்த வழியாக படியேறி மேலே வந்து பார்த்தால் இங்கு இந்த கார்டன் ஏதோ மலையோடு சேர்ந்திருக்கிறது போல தெரிகிறது. அது மட்டுமில்லாமல் மேலிருந்து முதல் தளம் வரை தண்ணீர் இறங்கி செல்வதற்கான வழியை இங்கிருந்து பார்க்க முடிகிறது. டால் ஏரியின் கரையில் ஜபர்வன் மலைகளை பின்னணியாக கொண்டு அமைந்துள்ள இந்த நிஷாத் பாக் ஒரு நல்ல அனுபவம். இங்கிருந்து வெளியே வந்ததும் நம்மால் டால் ஏரியையும் அதை சுற்றியுள்ள கடைகளையும் பார்க்க முடிகிறது. இங்கு ஷிக்காரா மட்டுமல்ல, ஸ்பீட் போட் மற்றும் வாட்டர் ஸ்கூட்டரும் உள்ளது. இப்படியே இந்த கடைகளை வேடிக்கை பார்த்து கொண்டே டால் ஏரியை சுற்றி வருவது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கிறது. இத்துடன் இந்த காட்சி முடிவடைகிறது. ஆனால் நம் பயணத்திற்கும் அனுபவத்திற்கும் முடிவே இல்லை. மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.